ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான மட்டன் தம் பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போது மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு என்ன பொருள் வேணுன்றதை நம்ம பார்க்கலாம். மட்டன் 1 கிலோ, 2 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, 6 வெங்காயம், பூண்டு 2 பெருசு, எலுமிச்சப்பழம் 1, 100 கிராம் இஞ்சி, 10 பச்சை மிளகா, தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தயிர், நெய், எண்ணெய், பட்டை வகைகள், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு. இப்போ இஞ்சி பூண்டை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மட்டனை மிக்ஸ் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் தயிர், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், கல்லுப்பு 1 ஸ்பூன், இப்போது இதெல்லாம் போட்டாச்சு மசாலாலாம். இப்போ நம்ம இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது எண்ணெய் போட்டுட்டு ஒரு 1/2 hour நம்ம ஊற வைக்கணும். இந்த கறியை 1/2 hour மூடி வச்சிட்டா போதும். 1/2 hour கறி ஊறிடுச்சு. இப்போ குக்கரில் கறியை போட்டு வேக வச்சிடலாம். குக்கரில் கறி போட்டாச்சு. இந்த கறி வேகிறதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். வாட்டி கலரிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். இப்போ மூடி போட்டாச்சு. இப்போது 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நான் பாத்திரம் வச்சிட்டேன். நான் பிரியாணி பண்ணுறதுக்கு இந்த பாத்திரம் தான் எப்பவுமே நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து இதில் வந்து 200 கிராம் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நெய் 100 கிராம் ஊற்றிட்டேன். இது ரெண்டும் கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். இப்போ எண்ணெயும் நெய்யும் சூடாயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இது எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். நான் பாருங்கள் 6 வெங்காயம் எடுத்தேன். அதில் 4 வெங்காயம் தான் இதில் சேர்த்துருக்கேன். மீதி 2 வெங்காயம் நம்ம அரைச்சிக்கலாம். இது வெங்காயம் கட் பண்ண சொல்ல நீட்டாக நீல வாக்கில் தான் கட் பண்ணணும். இதை மெலிசா, அப்போ தான் நல்லா பொன்னிறமாக வறுப்படும். இப்போ நம்ம இதை போட்டாச்சு வெங்காயத்தை. இப்போது பச்சை மிளகா, வெங்காயம், நான் 2 வெங்காயம் எடுத்துருக்கேன் அரைக்கிறதுக்கு, புதினா 1 கைப்பிடி அளவு, அரைச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச பச்சை மிளகா, புதினா, வெங்காயம் இதையும் சேர்த்தாச்சு. ஒரு கலரிக்கலாம். தக்காளி போட்டு வதக்கிடலாம். பாருங்கள், நல்லா வதக்கணும். இப்போது மூடி வச்சுட்டு இப்போ 1 கப் தயிர் சேர்த்துடலாம். ஏன்னா தக்காளி நான் அதுதான் 2 எடுத்தேன். தயிர் 1 கப் எடுக்கிறதுனால போதும். இது கரெக்டாக இருக்கும் 1 கிலோ கறிக்கு, 1 கிலோ அரிசிக்கும். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் 1 ஸ்பூனு. மிளகாய்த்தூளும் 2 ஸ்பூன் போடலாம். 1 ஸ்பூன் போட்டேன். இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கரம் மசாலா நான் 1/2 ஸ்பூன் தான் போடுறேன். ஏன்னா நம்ம கறியில் சேர்த்துருக்கோம் அதனால். இப்போ இதுக்கு வந்து உப்பு நான் 2 ஸ்பூன் போடுறேன். இப்போ வெந்த கறியை வந்து நம்ம மசாலாவில் சேர்த்துடலாம். பாருங்கள், கறி எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இப்போ கறியை சேர்த்தாச்சு. இதை கிளறிடலாம் நம்ம ஒரு வாட்டி. நான் பிரியாணி ரைஸு 1 கிலோ எடுத்திருக்கேன்.
அரிசி பாருங்கள் ஊறிடுச்சு. எந்த பிரியாணி அரிசி இருந்தாலும் 5 நிமிஷம் தான் ஊறணும். நான் இப்போது 10 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் இதில். நான் ஏன்னா 5 டம்ளர் அரிசி எடுத்தேன். இப்போ நீங்களும் வந்து எதில் வந்து அரிசி எடுக்கிறீங்களோ அதிலே வந்து நீங்கள் தண்ணியும் ஊற்றுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அரிசி குழையாமல். பாருங்கள் தண்ணியெலாம் ஊற்றியாச்சு. இப்போ இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ இது கிளறிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் நம்ம. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கணும் இதில். ஏன்னா முதல்ல நம்ம வந்து மசாலா வதக்க சொல்ல 2 ஸ்பூன் சேர்த்தோம். இப்போ வந்து இதில் 3 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். போதும், ஒரு அடாக்கு 1 ஸ்பூனுன்ற கணக்கில் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இதை ஒரு வாட்டி கிளறிட்டு கொதித்த உடனே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ இதில் நம்ம அரிசியை சேர்த்துடலாம். அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. பாருங்கள் அரிசி போடுறோம் பாருங்கள். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கிளறிக்கலாம். கேஸை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கலாம். இதை வந்து மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு, அப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நமக்கு ஒரு கலரிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி தான் கலரணும், ரொம்பலாம் கலராதிங்க, இல்லைன்னா அரிசி உடஞ்சிடும். இப்போ இந்த தண்ணி வற்றுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் பிரியாணியில் தண்ணிலாம் வற்றிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கலரிட்டு தம்மில் வச்சிடலாம் பிரியாணியை. பாருங்கள் இந்த துணி வந்து நான் பிரியாணிக்கு தான் வச்சுருக்கேன் தம் பண்ணுறதுக்கு. இந்த துணி தான் தம் பண்ணுறதுக்கு நான் போடுவேன் எப்போவுமே. நீங்களும் அதே மாதிரி ஒரு துணியை வச்சுக்கோங்க, உங்களுக்கு தம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 10 நிமிஷம் தம்மில் வைக்கணும். இதை 5 நிமிஷம் தம்மில் இருந்திருக்கு. இப்போ நம்ம அதை தம்லேருந்து எடுத்து எலுமிச்சப்பழ சாறு சேர்க்க போகிறோம். பாருங்கள் சேர்த்தாச்சு. இப்போ இந்த சாதத்தை வந்து மொல்லமாக கலரணும், இல்லைன்னா சாதம் வந்து உடஞ்சிரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம பிரியாணி. நீங்களும் இதே மாதிரி தான் செய்யணும். இப்போது இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம தம்மில் வைப்போம். இங்கே பாருங்கள் நம்ம பிரியாணி எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். எல்லாம் ரெடி ஆகிடுச்சி. கறியெலாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ நல்லா கறி வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் தான் தம்மில் வைக்கணும், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். இப்போது இதில் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா வந்து மேலே தூவிக்கலாம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வாங்க சர்வ் பண்ணலாம். சுட சுட தம் பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லணும். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.